நம்ம இன்னைக்கு இந்த சீரிஸோட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல எப்படி முடிச்சிருப்பாங்க, அரசர் கூட டீல் போட்டிருப்பா, இது மாதிரி நான் டாக்டர் அண்ணனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இங்க காட்டுறாங்க. இங்க பார்த்தா நம்ம எலிஸோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு, இது மாதிரி விஸ்காம் கேட்டுங்கிற அவரோட ரெக்கமெண்டேஷன்ல உன்னை இந்த கிரஹாம்ங்கிற ஒரு டாக்டர் கீழே தான் படிக்க அனுப்ப போறோம். அவர் ஒரு திறமசாலியான டாக்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. இது மாதிரி அவ கேட்கிறா, அவங்களுக்கு தெரியாது இல்ல நான் ஒன்னும் உங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே இவர் கேட்கிறாரு, ஆமா ஏன் நீ இப்படி பேரை மாத்திக்கிட்டு இந்த குடும்பத்துல சம்மந்தம் இல்லாத மாதிரி வேற ஒரு பொண்ணு மாதிரி ஏன் அங்க போற அப்படிங்கிற மாதிரி கேட்டா, ஏன்னா அப்பதான் அவங்க எல்லாரும் மாதிரி என்ன நடத்துவாங்க, உங்க பொண்ணுன்னு தெரிஞ்சா வேற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி நீ பத்திரமா அங்க இருந்தா போதும், ஏதாச்சும் பிரச்சனைனா மட்டும் எங்கள்கிட்ட சொல்லிடு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவளும் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா. தெரசா ஹாஸ்பிட்டல். இங்கதான் அவளோட டாக்டர் லைசன்ஸை சீக்கிரமா வாங்கணும். அதே மாதிரி வாங்கிட்டா அரசாட்ட அந்த போட்ட டீல்ல ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி உள்ள அந்த கிரஹாம் டாக்டரை தான் கட்டுறாங்க. அந்த டாக்டர் பார்த்தா அவரும் சொல்லிட்டு இருக்காரு, இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒரு பொண்ணை கொண்டு வந்து விடுவாங்களா, இது ஹாஸ்பிட்டல் நினைச்சாங்களா பார்ட்டி நடக்கிற இடம் நினைச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. வரட்டும் கொஞ்சம் லேட்டா வந்தாலும் அப்படியே அவ்வளவு துரத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கரெக்டா நம்ம ஹீரோயினி உள்ள வந்துட்டு, இது மாதிரி நான் ரோஸ், நீங்க தான் கிரஹாம் டாக்டர் அப்படின்னு கேட்கறப்ப ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாக்குறாரு. பார்க்க யங் நோபல் உமன் மாதிரி இருக்கா, என்ன தேவை கத்துக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசையாமல, ஆனா உனக்கு அகாடமில படிக்கிற அளவுக்கு வயசு இல்ல, இது மாதிரி மெடிசன் பத்திலாம் உனக்கு எப்படி தெரியும், எப்படி கத்துக்கிட்டேன்னு சொன்னா, நானா தான் படிச்சேன் நானா தான் கத்துக்கிட்டேன்னு சொல்றான். இவன் பாக்குறான், வேலைங்க ஒரு டாக்டர் எப்படி தானா படிச்சு தானா கத்துக்க முடியும், அந்த விஸ்காம் கேட் சொன்னதுனாலதான் இவ்வளவு வச்சிருக்கேன், இல்லாட்டி இப்பயே இவ்வளவு துரத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கேள்வி கேட்கிறாரு. இது மாதிரி உன் ட்ரீட்மெண்ட்ல இருக்க ஒரு பேஷண்ட் இறந்து போயிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவ சொல்றா, அப்படி எதுவும் நடந்துருச்சுன்னா அதை நான் எப்போதுமே ஞாபகம் வச்சிருப்பேன் என் மனசுல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவர் பாக்குறாரு, என்னது இது பல வருஷம் டாக்டரா இருந்து நிறைய இறப்புகளை பார்த்த மாதிரியே பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, சரி சரி வா நீ எங்க வேலை பார்க்கணும்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு வார்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க கூட்டிட்டு வந்தா அந்த இடமே ஒரு குப்பையா இருக்கு, நிறைய பேஷண்ட் இருக்காங்க. கேக்குறா இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி இந்த பேஷண்ட்கள் எல்லாம் ஃபேமிலிஸ் கிடையாது, நாங்களே பாத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் விட்டுருக்கோம், உன்னால முடிஞ்ச உதவியே செய்ய, முடியலன்னா எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் விட்டுட்டு போயிடாரு. போறப்ப என்ன நினைச்சிட்டு போறாரு, அது ரொம்ப கஷ்டமான வார்டு, இவளால எதுவுமே பண்ண முடியாது, இதை பார்த்துட்டு டாக்டர் வேலையை வேணா ஒண்ணு வேணான்னு ஓடி போயிருவா, இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போக இங்க உள்ள கட்டுறாங்க. இங்க இருக்க பேஷண்ட் எல்லாம் நம்ம ஹீரோயினை பாத்துட்டு இருக்காங்க, பிரின்சஸ் மாதிரி இருக்காங்க, இந்த பொண்ணு இங்கே வேலை பார்க்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினி அங்க அறிமுகமாயிக்கிறா, நான் தான் ரோஸ், இது மாதிரி நான் இங்க வேலை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்தா ஒரு குப்பையா இருக்குல்ல, பேஷண்ட்ஸுக்கு எது ரொம்ப முக்கியம், ஹைஜீனா இருக்கணும், சரி கிளீன் பண்ற பொருட்கள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். நர்ஸும் பார்த்துட்டு அவங்களும் உதவி செய்யறாங்க. அவ்வளவுதான், அந்த இடமே பலபலன்னு ஆயிருது. அங்க இருக்க பேஷண்ட்ஸுக்கெல்லாம் சந்தோஷம், இவ்வளவு சூப்பரா ஆயிடுச்சு இடம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பார்த்தா ஒரு பேஷண்ட் போட்டு அப்படியே வழியில முடங்க ஆரம்பிக்கிறாரு. இவ பாக்குறா என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் முதுகுல காயம், ஒரு மாதிரி ரத்தம் கட்டி போய் அந்த சதைகள்லாம் அங்கேயே ஒரு மாதிரி இருக்கு, இன்ஃபெக்ஷன் ஆயிருமா. உடனே இவருக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க எல்லாரும் பயந்து போய் பாக்குறாங்க, வந்த முதல் நாளே ஆபரேஷனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, இல்ல பண்ணாம இப்படி விட்டா அவருக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு அந்த நர்ஸும் ஒத்துக்குறாங்க. அதே மாதிரி நம்ம ஆளாச்சே எப்படி தப்பா பண்ணுவா, அந்த சர்ஜரியை சூப்பரா முடிச்சிடுறா. அவ்வளவுதான், அங்க இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் இவர் பார்த்துட்டு, டே இப்ப நீ பரவாயில்லையடா நல்லா இருக்கியடா அப்படின்னு சொல்றப்ப அவர் சொல்ற, அவருக்கு அழுகே வருது, என்ன இவங்க ரொம்ப இறக்கத்தோட பாத்துக்கிட்டாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அந்த மித்த பேஷண்ட் எல்லாம் அடுத்து எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அப்படியே இங்க மறுநாள் கட்டுறாங்க. இங்க அரண்மனையை கட்டுறாங்க. இங்க அரண்மனையில பார்த்தா அரசருக்கு ஏதோ நோய் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பால ஹீரோயினி, அதை செக் பண்றதுக்கு அந்த ஃபேமஸான டாக்டர் வர வச்சிருப்பாங்க. அவருக்கு பேரு விஸ்காவுண்ட் வேன். அவர்கிட்ட கேட்கிறப்ப இது என்ன டிசீஸ்ன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவ்வளவுதான், அதை கேட்டோன்னே இந்த சர்வெண்ட் கோவம் வந்துருது, என்னடா உனக்கு ஒரு நோய் என்னன்னு தெரியாதா, இந்த நாட்டுல இருக்க ஃபேமஸான டாக்டர் நீ, அரசருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட, அப்பதான் பிரின்ஸ் சொல்றான், இது மாதிரி இவர் உடம்புல பிளட்ல சுகர் லெவல் அதிகமா இருக்கான், இவருக்கு அந்த சிம்டம் வச்சு ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அவர் பாக்குறாரு, பிளட் லெவல் அதிகமா இருக்கா. இப்பதான் அந்த மாநாடு டாக்டர்களுக்கு நடக்கும்ல, அந்த மாநாட்டுல இந்த நோயை பத்தி இப்பதான் பிரசன்டே பண்ணிருக்காங்களாம், இது மாதிரி ஒரு நோய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 20 பேருக்கு மட்டும்தான் அதை பத்தி தெரியுமே. எப்படி ஒருத்தர் அதுக்குள்ள சொல்லியிருக்க முடியும் அரசருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதை சொன்னது யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி பிரின்ஸ்ட கேட்க, அவர் சொல்ல வரப்ப இந்த சர்வெண்ட் தடுத்துறாரு, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல அரசருக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு, அதுதான் அவருக்கு நிஜமா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த விஸ்காவுண்ட் வேணா அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அரசர் பிரின்சிட்டி கேட்டுக்கிட்டு இருக்காரு, சரிப்பா அந்த குசேப் கேம்பெயின் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அப்பதான் அவன் சொல்றான், நம்ம எலி சொன்னால
அதே மாதிரியே அந்த எதிரி நாடு இன்னொரு நாட்டோட பேசிக்கிட்டு இருக்காங்க, தொடர்புல இருக்காங்க, உதவி கூட செய்வாங்க போல மிலிட்டரி வச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்பனா நம்ம எலி சொன்னது நிஜம்தானா? நம்ம மட்டும் அதை மட்டும் கேட்காம செக் பண்ணாம போயிருந்தோம்னா என்ன ஆயிருக்கும் நம்ம நாட்டோட நிலைமை அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே இங்க டாக்டர் கிரஹாம் தான் கட்டுறாங்க. அவன் வந்துகிட்டு இருக்கான், இன்னைக்கு அந்த பொண்ணு ஓடி போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இடமே சுத்தமா இருக்குமா. என்னடா இது, இந்த இடம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உட்காந்து ஒரு ஓரத்துல தூங்கிட்டு இருக்கா. இவளை போய் எழுப்பிட்டு இருக்காரு இந்த கிரஹாம் டாக்டர். உடனே பேஷன்ஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க, விடுங்க அவங்களை எழுப்பாதீங்க, அவங்க நைட்லாம் தூங்கவே இல்லை தெரியுமா, நைட் எல்லாம் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால அவங்க தூங்கட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப நர்ஸும் வந்து சொல்றாங்க, ஆமா ஆமா அவங்க சூப்பரா வேலை பாக்குறாங்க தெரியுமா, அதோட சர்ஜரி வேற பண்ணாங்க, அதுவும் நல்லபடியா முடிஞ்சு தெரியுமா அப்படின்னு. இது சர்ஜரி பண்ணலாம் வந்த நாளே வா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கப்ப அவ அப்படியே முழிச்சிடறா. முழிச்சோன்னே இவன் கேட்டுட்டு இருக்கான், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிருக்க, உன்னை முடிஞ்சது மட்டும் தானே பண்ண சொன்னேன், சர்ஜரி எல்லாம் பண்ண சொன்னானா உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி அந்த பேஷண்ட்டை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா நல்லா அப்ரிஷியேட் பண்ணியிருக்கா. எப்படா இவ இப்படி பண்ணா, இப்ப வந்து யங்கா தான் இருக்கா, அகாடமிக் கூட போய் படிக்கல, இப்படி இவ்வளவு பர்ஃபெக்டா பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வேற ஒரு பேஷண்ட்டை கூட்டிட்டு போய் காட்டி, இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கரெக்டா சொல்லுவாளாம். இவரால நம்பவே முடியல, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. எப்படி இவ இதெல்லாம் கரெக்டா பண்றா, இவளே கத்துக்கிட்டேன்னு சொன்னா பார்த்தா பல வருஷம் ஒரு டாக்டரா இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மாதிரி பேசுறா, எல்லாமே பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை பிறப்புலயே ஜீனியஸா பிறந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறமாட்டி எலிசா கூப்பிட்டுட்டு வந்து தனியா பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க விஸ்கவுண்ட் வெண்ணதான் கட்டுறாங்க. அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆமா, அரசரோட சிம்டம் எல்லாமே இந்த நோயோட ஒத்து போகுது. இந்த டயபெட்டிஸ் தான் அப்ப அரசருக்கு இருக்கு. இதை யாரு அரசர்கிட்ட சொல்லியிருப்பா? சொன்னவங்க நிச்சயமா ஒரு சிறந்த டாக்டரா தான் இருப்பாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலையே, நான் உடனே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இங்க வந்து அரசர்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம், அது மாதிரி அந்த விஸ்கவுண்ட் ஒன் சொல்லிட்டாரு, உங்களுக்கு என்ன நோயின்னு கண்டுபிடிச்சிட்டாரா, இது மாதிரி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அரசர் பார்த்துட்டு இருக்காரு. அப்பனா எலிஸ் என்னோட உடம்பையும் காப்பாத்திருக்கா, இந்த நாட்டையும் காப்பாத்திருக்கா, ஒரு திறமசாலியான பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஆனா என்ன, அவளோட விருப்பப்படி தானே நடக்க முடியும், அவ டாக்டர் ஆகணும்னா அவ விருப்பப்படிதான் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோகமா இருக்காரு. அவ வந்து அரசி ஆக மாட்டாளேன்னு சொல்லிட்டு சோகத்துல இருக்காரு. அப்படியே வந்து ஹீரோட்ட கேக்குறாரு, சரிப்பா அடுத்த இன்ஸ்பெக்ஷனுக்கு எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் வேற ஒரு இடத்த சொல்றான். நீ ஏன் இந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பேரை சொல்றாரு. ஏன் அங்க அப்படின்னு கேக்குறப்ப அங்கதான் தெரசா ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஏன்னா எலிஸ் அங்க தானே இருக்கா, அவளை போய் பார்த்துட்டா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பிச்சு வைக்கிறாரு. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.